ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வெங்காயம் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான். அந்த ஊறுகாய் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுன்னு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெங்காயம் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் 2 டீஸ்பூன் போடுறேன். கடுகு 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா பவுட்ரு பண்ணும், வறுத்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணணும். ரெண்டும் நல்லா வறுபடணும். இப்போது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நிறையா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த நல்லெண்ணெயிலே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். இந்த வெங்காயம் நல்லெண்ணெயில் நல்லா செவந்து வரணும். ரொம்பவும் கருகக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கிறேன். மெயினாக நல்லெண்ணெயில் தான், இந்த ஊறுகானாவே நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும். நம்ம சேனலில் ஏற்கனவே பூண்டு ஊறுகாய் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுவும் எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வேகட்டும். இப்போ இந்த கடுகு வெந்தயத்தை நம்ம மிக்சியில் நல்லா போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூடயே நான் கொஞ்சம் சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துருவோம். இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த கருவேப்பிலை ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வாசனைக்காக. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம பற்ற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தீயை கம்மியாக வச்சுப்போம். இதில் நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூளை வந்து அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த ஊறுகாய்க்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டும் நான் இதுக்குள்ளேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயும் அந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம. ஏன்னா நம்ம போட்ட உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இன்னும் நல்லா அதே மாதிரி ஃப்ரை பண்ணுவோம். நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே அதையே சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரே ஒரு பிஞ்ச், இந்த பாருங்க, ஒரே ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கேன். ஒரு பிஞ்ச் போதும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நான் வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருக்கேன் பவுட்ரு வறுத்து. அதை வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீதி பவுட்ரு வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதை ஒரு ஹேர் டைட் பாட்டிலையோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலையோ நம்ம போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போ ஊறுகாய் செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் வறுத்து அரைக்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் போட்டெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வைக்க முடியாதுங்களா பவுடரா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான வெங்காய ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காய ஊறுகாவை நீங்கள் தயிர் சாதத்துலேருந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இதை தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம், இதுக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் நம்ம கடையில் நார்மலாக வெங்காயம் ஊறுகாய், அதாவது எப்படி சொல்கிறது, பூண்டு ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து சில ரைஸ் கூட தான் சாப்பிட முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இதோட வாசனையும் சரி கலரும் சரி எப்படி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இது கெட்டு போகாது, வெளியே வைக்காதீங்க. ஆனால் ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க. நம்ம நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கோம், அதனால் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என் இன்ஸ்டா ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பாய்.